அப்படின்னு நினைச்சா. என்ன நடந்தா வேலைக்கு ஆகாது, ஓடுவோம் சொல்லி ஓட ஆரம்பிச்சா பெல்லா. அவ ஓட ஓட அந்த பெல்லோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அவளை ஒரு உருவம் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா பெல்லா. அந்த சைக்கோ பக்கத்துல வந்துட்டா நினைச்சு இது வரைக்கும் ஓடாத ஸ்பீட்ல ஓடினான். மனசுல ஒரு தைரியத்தை வள வச்சுட்டு அந்த சைக்கோ கிளரை எப்படியாவது மெதுவா திரும்பி பாத்துடலாம்னு நினைச்சா பெல்லா. மெதுவா திரும்பி பார்த்தா அவ பார்த்த அந்த விஷுவல் அவளை பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாச்சு. அப்படி அவ என்ன பார்த்தானா, 20 அடி உயரத்துல ஒரு ராட்சச பெண்மணி. அந்த பெண்மணியோட இடுப்புலதான் அந்த மணி தொங்க விடப்பட்டிருந்துச்சு. பார்க்க ஒரு விச்சு மாதிரி பயங்கரமா இருந்தா. உடம்பெல்லாம் பெல்லாவுக்கு நடுங்கி போயிடுச்சு. பெல்லா உடனே அவங்க அப்பாவுக்கு போன் பண்றா. அப்பா, இங்க ஏதோ உன்னதமான உயிரினை துரத்துறது, என்ன கொன்று போல, வேகமா வாங்கன்னு கூப்பிட்டா. அந்த விச்சு அதோட கைய பெல்லா பக்கத்துல கொண்டு வந்துச்சு. அதோட கைய பாத்தீங்கன்னா நீளமா, பெரிய நீளமா இருந்துச்சு. நகங்கள்லாம் ரொம்ப கூர்மையா இருந்துச்சு. அவ பக்கத்துல கொண்டு வந்துச்சு. மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சா பெல்லா. அவங்க அப்பா அம்மாவும் காரை நிப்பாட்டிட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க. பெல்லாவோட அப்பா அம்மாவும் அந்த பெல் சவுண்ட கேட்டாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம பொண்ணை திறத்துறான். பெல்லா அப்பா அம்மாவை பாத்துட்டா. அப்பா பெல்லாவை பார்த்து உன்னை யாரு திறத்துறாங்கன்னு கேட்டாங்க. பின்னாடி வர உருவம் தான்ப்பா என்ன திறத்துறதுன்னு திரும்பி பார்த்தா பெல்லா. பின்னாடி பார்த்தா அந்த விச்ச காணோம். இவ்வளவு நேரம் என்ன துரத்துக்கிட்டே வந்துச்சுப்பான்னு சொல்ல அப்பாவும் அம்மாவும் உடனே பெல்லாவை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து அவங்க கிளம்புற வரைக்கும் அந்த பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து தீவிரமா விசாரிக்கிறாங்க. அந்த காட்டை முழுக்க அழைக்கிறாங்க. அந்த லேக்குக்கும் போறாங்க. பட் அங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒரு மிருகம் இறந்ததாவும் இல்ல, அங்க எந்த தடையும் அவங்களுக்கு கிடைக்கல. உடனே இங்க ஏதோ இல்லன்னு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. பட் என்னதான் போலீஸ் இப்படி ரிப்போர்ட் பண்ணாலும் பெல்லாவோட பேரண்ட்ஸ்க்கு அது திருப்திகரமாவே இல்ல. பெல்லாவோட பேரண்ட்ஸ்க்கு அங்க இருக்கிறதுக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. பெல்லாவோட பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்த பத்தி நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அவங்க பக்கத்துல இருக்க கிராம மக்கள் கிட்ட இந்த இடத்த பத்தியும் இந்த லேக்க பத்தியும் விசாரிக்கிறாங்க. அங்க போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அங்க ஊருக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அது என்னன்னா, அந்த தகவலை கேட்டு பெல்லா ஃபேமிலி வேற லெவல் அதிர்ச்சி ஆறாங்க. என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுல ஒரு பெரிய உயிரினம் வாழ்ந்துதான் வந்து மனிதர்களை வேட்டையாகி அந்த காட்டையே அடிச்சிருக்கு. அதனால அங்க யாருமே போக கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அங்க யாரும் என்ட்ரி ஆக கூடாதுன்னு போர்டு வேற வச்சிருந்திருக்காங்க. அது எக்கச்சக்கமான மனிதர்கள் கொண்டிருக்கு. இதெல்லாம் இந்த கிராம மக்கள் சொன்ன உடனே பெல்லா ஃபேமிலி இனிமேல் இங்க இருந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு நேரா சிட்டி லைஃப்க்கே வந்துட்டாங்களாம்.